விஜய் அவர்களின் ஸ்பீச் போக போக நல்ல பொலிட்டிக்கலா ஷார்ப்பா இருக்குங்க. பொலிட்டிக்கலா மெச்சூராகவும் இருக்கு, ஷார்ப்பாகவும் இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி எதிர்க்கட்சிகளை பந்தாடுகிற ஒரு வல்லமை எல்லாம் தெரியுது. ஓட்டா மாறுறதெல்லாம் அவங்க கணக்கு தான். அவர் 30% சொல்றாரு, அது அவர் கணக்கு தான். நான் ஒரு ஸ்பீச்சை மட்டும் பார்க்கிறேன். விக்கிரவாண்டியில தொடங்கி இன்று வரை பார்த்தால் ஃபோக்கஸ் இருக்கு, பொலிட்டிக்கல் ஃபோக்கஸ் இருக்கு. அவரோட ஆடியன்ஸ் ரசிக்கிறாங்க. அவர் என்ன ஆடியன்ஸ்க்கு எய்ம் பண்றாரோ அந்த ஆடியன்ஸ் ரசிக்கிறாங்க. மற்றபடி பொலிட்டிக்கல் பாம் அது ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம்தான். அது ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குங்கிறது பொலிட்டிக்கல் பாம். அது எல்லா கூட்டணியிலும் இப்ப வெடிக்குதுன்னு விஜய் சொல்றாரு. ஆனா அது இருமுனை கத்தி. நம்ம ஒரு ஆட்சியில மெஜாரிட்டி அடைந்து நம்ம திட்டங்களை வகுத்து நம்ம கட்சி ஆட்சியில இருக்கும்போது நம்ம மினிஸ்ட்ரி நமக்கு கட்டுப்பட்டதா இருக்கும். ஆனா எல்லா கட்சிக்கும் நீங்க ஆட்சியில பங்கு கொடுத்தீங்கன்னா அந்த மினிஸ்ட்ரி நமக்கு கட்டுப்பட்டதாக இருக்காது. இதுதான் அனுபவம். எல்லா கூட்டணிகளையும் நீங்க இதை பார்க்கலாம். கூட்டணி அரசு எங்க சாத்தியம்னா எல்லா கட்சிகளுக்கும் சமமான பலம் இருக்கு. உதாரணமாக பீகார், பிஜேபிக்கும் ஈக்குவல் பலம் தான், நிதிஷ்குமாருக்கு ஈக்குவல் பலம். சொல்லப்போனா பிஜேபி கொஞ்சம் அதிக பலம். 2 பேரும் 101 சீட்டு 101 சீட்ல போட்டி போட்டாங்க. அப்போ அந்த கூட்டணி ஆட்சி சாத்தியப்படும். கேரளா ஆரம்பத்திலிருந்தே கூட்டணி கல்ச்சர் தான், எல்டிஎஃப் யூடிஎஃப், இது சாத்தியப்படும். கடைசி வரைக்கும் சண்டை போடுவாங்க, ஒரே கூட்டணியிலேயே சண்டை போடுவாங்க. ஆனா மந்திரி சபை அந்த செயல் திட்டத்தின்படி நடக்கும். அப்போ நம்ம கூட்டணி ஆட்சின்னு சொன்னோம்னா குறைந்தபட்ச செயல் திட்டம் அதை நம்ம முன்னால வைக்க வேண்டியது வரும். முதலே தேர்தலுக்கு முன்பே நமது செயல் திட்டம் என்பது நமது கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு மினிமம் காமன் மினிமம் ப்ரோக்ராம் வைக்கணும். அதுல என்னென்ன கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் இதெல்லாமே பெரிய கேள்விக்குறி. அது யூபிஏ 1 யூபிஏ 2 2 கவர்மெண்ட்லயும் தொடர்ந்து பார்த்திருக்கிறோம். பிஜேபி முதல் கவர்மெண்ட் தனி மெஜாரிட்டி, 2வது கவர்மெண்ட் பெரிய மெஜாரிட்டி. அதுல பார்த்தோம், நன்றாகவே பார்த்தோம். 3வது கவர்மெண்ட் உங்க கூட்டணி அரசு, அதுல தடுமாற்றங்களை நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம். எனவே அது பொலிட்டிக்கல் பாம், அது வெடிக்கும். அது விஜய் கட்சிக்கு லாபம், தாவேக்காவுக்கு லாபம்னு விஜய் நினைத்தாருன்னா எனது பழைய அரசியல் அனுபவத்திலிருந்து நான் சொல்றேன், அது லாபம்லாம் சொல்ல முடியாது. அட்ராக்டிவா தெரியும், ஆனா பிராக்டிக்கல் ரியாலிட்டி, பிராக்டிக்கலா இருக்கிற பிரச்சனைகள் நிறைய இருக்கு. அதிகாரத்தை வைத்து பணத்தை கொள்ளையடித்ததை தவிர வேற என்ன அனுபவம் இருக்கு? அதெல்லாம் சரியான விமர்சனம் இல்லைங்க. ஊழல் இது பற்றிய விமர்சனங்கள் அது தனி. ஆனால் அதிகாரத்தை வைத்து எல்லா கட்சிகளும் மக்களுக்கு நன்மை செய்து கொண்டுதான் இருக்கின்றன. அது காமராஜர் காலத்திலிருந்து இன்று வரைக்கும் நீங்கள் அதை தொடர்ந்து பார்க்கலாம். 2 வருடத்தில் 30% வளர்ந்திருக்கிறோம்னு சொல்றாரு. அது அவரோட சொந்த கணக்கு தான். 30% வளர்ந்திருக்காரா இல்லையாங்கிறது. 30% வளர்வது என்பது மிகவும் கடினம் என்றும் நான் நினைக்கிறேன். கொள்ளையடிப்பதில் எங்களுக்கு அனுபவம் இல்லை, மக்களை நேசிக்க நல்ல குணம் இருந்தால் போதும். அதெல்லாம் ஒரு பொலிட்டிக்கல் பாயிண்ட் தான், அதை தாண்டி வேற எதுவும் இல்லை. கட்சி ஆரம்பித்த அண்ணாவை, எம்ஜிஆரை, ஜெயலலிதாவை மறந்துவிட்டு நமக்கு அனுபவம் இல்லை என்கின்றனர். அது அதிமுகவை தாக்குவதாகத்தான் நான் புரிந்து கொள்கிறேன். ஆனா அண்ணா கட்சி ஆரம்பித்தாரு, திமுக அண்ணா ஆரம்பித்த கட்சியை தொடர்ந்து வளர்த்திருக்கிறது. எம்ஜிஆர் அதிமுக ஆரம்பித்தாலும் அது திமுகவோட பேஸ் ஓட்டு தான். திமுக 20 வருஷமா இருந்தாரு, கடைசியா பொருளாளர் பதவி வைத்தாரு. எனவே அப்படி நேரம் அதிமுக என்பது அந்த நேரத்துல 2 தலைவர்களுக்கு இடையே இருந்த கருத்து முரண்பாடுகளால் உருவானதுதான். பட் திராவிட ஓட்டு வங்கி தான். ஜெயலலிதா அவர்கள் கட்சி ஆரம்பிக்கல. அவரை பொறுத்தவரையில் அவர் அதிமுகவில் அவர் கொள்கை பரப்பு செயலாளர் ஆனார். அதற்கு பிறகு ராஜ்யசபா எம்பி ஆனார். அது எம்ஜிஆர் அவர்களின் கட்சி, அதுல ஜெயலலிதா அவர்கள், அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டும். ஆனா அதிமுகவை சேர்த்து விஜய் எதிர்ப்பதாகத்தான் நான் இதை உணர்கிறேன். கடைசியா அவர் ஸ்டாலினுக்கும் தனக்குமான போட்டி என்று களத்தை வர்ணிக்கிறார். ஓட்டு போடுவது அவரு உறுதிமொழியெல்லாம் எதுக்கிறார். எங்கள் ஓட்டு எங்கள் உரிமை, எங்களை யாரும் ஏமாற்ற முடியாது, யாரையும் நம்பி ஏமாற்ற மாட்டோம். இதெல்லாம் அரசியல் ரீதியாக மேடை நாகரிகத்துக்கு அல்லது மேடை பேச்சுக்கு, மேடை அலங்காரத்துக்கு அது உதவியாக இருக்குமே தவிர அப்படியே அந்த உறுதிமொழியெல்லாம் கடைபிடிக்கப்படும் என்று நான் நினைக்கவில்லை. அதே வேளையில் அதிமுகவை இந்த முறை கொஞ்சம் கடுமையாக விமர்சனம் செய்த விஜய், மக்களால் பலமுறை டெலிட் செய்த கட்சி அப்படின்னு பாஜகவை குறிப்பிடக்கூடிய ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இன்றைக்கு என்டிஏ கூட்டணியிலும் அவங்க பங்கேற்றிருக்காங்க. அப்போ அவங்களுக்கான ஒரு விஷயங்கள், அவங்க செய்யக்கூடியதற்கான எதிர்ப்புகளை தெரிவிக்க வேண்டாமா? கண்டிப்பாக பாரதிய ஜனதாவை சேர்த்து தான் நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கணும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 10% ஓட்டு வங்கி பாரதிய ஜனதாவுக்கு இருக்கிறது. பாரதிய ஜனதா பல பிரச்சனைகள், உதாரணமா பட்ஜெட்டை பத்தியே விஜய் எந்த கருத்துமே சொல்லலையே. திருப்பரங்குன்றம் பிரச்சனை எந்த கருத்துமே சொல்லலையே. ஃபாராவோ அகேன்ஸ்டாவோ ஏதோ சொல்லணும் இல்லையா, அவரு அதை சொல்லல. அதுக்கு அவர் கொடுக்குற வியாக்கியானம் என்ன அப்படின்னா, ஆளுங்கட்சி திமுக எதிர்த்தாலும் நம்ம பேச முடியும், சட்டமன்ற தேர்தல் தான் அப்படின்ற ஒரு இடத்தையும் சட்டமன்ற தேர்தல் தான். அப்போ 2029 பாராளுமன்ற தேர்தல் வரும்போது மாற்றி பேசுவாரா? சரி, அவர் 2ஆ பிரிக்கிறாருங்க, கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னு பிரிக்கிறாரு.
அரசியல் எதிரி மாறிட்டே தானே இருப்பாங்க. இந்த முறை திமுக ஆளுங்கட்சி, நாளைக்கு ஆளுங்கட்சி மாறினா அரசியல் எதிரி மாறிடுவாங்கல்ல. கொள்கை எதிரி மாற முடியாதுல்ல. கொள்கை எதிரின்னு அவர் யாரெல்லாம் வகைப்படுத்திருக்கிறார் பாரதிய ஜனதாவை, அந்த கொள்கை எதிரி மாற முடியாதுல்ல. அப்படின்னா அதுக்கு எதிரான கருத்துக்களை அவர் சொல்லணும்ல. அது எதுவுமே சொல்லல. அதுக்கு அவரோட சமாளிபிகேஷன் என்ன அப்படின்னா, அது திமுக தான் எதுக்கணும், சட்டமன்ற தேர்தல்ங்கிறது அவரோட சமாளிபிகேஷன். மக்கள் அதை உணர்ந்து கொள்வார்கள். தொலைபேசி வாயிலும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு நன்றி திரு தராசு ஷியாம்.